ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர். நாம் பார்த்துட்டு இருக்க சீரீஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் எப்போ வீடியோ வரும் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. என்னால் ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சு, ஏதாவது வீடியோ வரும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருப்பேன். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் பேக்காக காமிச்சிட்ருக்கான். வாங்க அந்த இடத்துல இவனை பார்த்தாலே கடுப்பாகுது. மசில் காமிச்சிட்ருக்கான் அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கடுப்பாக வராங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வாங்க கூட சண்டை போட வராங்க. வாங்க எக்ஸைட்டிங்காக சண்டை போடுறவங்க கூட இது எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த டேக் பொண்ணும் பேகியும் மாற்றி மாற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. சண்டே ஆரம்பிக்கலாமா? அந்த பொண்ணு வேகமாக நம்ம பேகியை நோக்கி வரா. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சண்டை போட்டிருக்காங்க. நம்ம வாங்கிக்கிட்ட ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இடிச்சிக்கிறாங்க. ஆஹா, ஓப்பனிங் கிடச்சிச்சு அப்படின்னு வாங்க அட்டாக் பண்ணுறான். ரெண்டு பேரையும் குத்து விட்டதில் பறக்கிறாங்க அவங்க. சே, ஹேய், குறுக்க என் வழியில் வராத, நீ ஏன் வழியில் வராத அப்படின்னு மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க விட்டுட்டு வாங்க அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும். அந்த பொண்ணு நம்ம ஆக்ஸ் கிளானை தடுக்கி விட்டா. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆச்சு, சண்டை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன். அந்த இடத்துல இவன் கதை முடிஞ்சுதுரி அப்படின்னு அந்த ரெட் கலர் ஹேர் அட்டாக் பண்ண வரா. இவன் எல்போ வச்சு கழுத்துல ஒரு அடி அடிக்கிறா பாருங்க. தரையில் முட்டுறாவ. அவள் உடம்பு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகங்க. அவள் ஆக்ஸ் யூஸ் பண்ணுவாள். என் ஷோல்டர் போச்சே, இவகிட்ட தோத்துனாலும் ஏற்றுக்கவே முடியல. போப்போ, இப்போ நீ தான் 5வது ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாவ. வெஸ்ட் கேட் கிளானை சேர்ந்த பொண்ணும் நம்ம பேக்கி சண்டை போட்டிருக்காங்க. வாங்க குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி குறுக்க வர. அந்த இடத்துல டேய், குறுக்கு நடுவில் நுழையாதரா அப்படின்னு பேக்கி எட்டி வதைக்கிறான். அந்த இடத்துல ஓஹோ, இப்போ என் கூட யாரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு வாங்க ஆர்வமாக சண்டை போட்டிருக்கான். வாங்கும் அவனோட கிக் டெக்னிக்கில் தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்கானுங்க. ஆஹா, உன் பஞ்செல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, உன் கிக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்கடா, ஃபஸ்ட்டு ஸ்வாட் நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அட்டாக் பண்ணுறா. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக விளக்கிட்டுறாங்க. அந்த இடத்துல யாருக்கிட்டது யார் ஃபஸ்ட்டு ஸ்வாடை வாங்குறது அப்படின்னு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறா. ஆக்ஸ் கிளானை சேர்ந்தவ இவன் நடுங்கிற ஒரு செகண்டில் ஐயோ பின்னாடி எவனோ அட்டாக் பண்ணுறான்டா அப்படின்னு கரெக்டாக ஆகிட்டா. நம்ம வாங்க சரி, பேக்கியும் சரி, அவன் கிக் டெக்னிக்கு, இவன் பஞ்சிங் டெக்னிக்கு, ரெண்டு பேரும் பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அந்த வெஸ்ட் கிளான் சேர்ந்த பொண்ணை அவள் கீழே படுத்துட்டா. அவளே அவளோட குழியை தோண்டிக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி, இப்போ யார் 4th ஸ்வாட் டிசைட் ஆகிடுச்சு போல இருக்கே. அப்போ நான் 3 பேருக்குள்ள தான் சண்டையா அப்படின்னு 3 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் என் கூட சண்டை போட வாங்க. அவங்க ரெண்டு பேருமே கடுப்பாயிட்டாங்க நம்ம வாங்க பேசுறத பார்த்துட்டு. அப்படியே நேரம் கழியுதுங்க. சண்டை போட்டுகிட்டே இருந்து நம்ம ஆக்ஸ் கிளானை சேர்ந்த பொண்ணுக்கு டயர்டே ஆகிடுச்சு. எனக்கு நிறைய ஸ்டெமினா இருக்குன்னு நினச்சேன். அந்த ரெண்டு பசங்களும் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க, நிறைய ஸ்டெமினா இருக்குது. இப்போ இந்த பொண்ணு விலகிட்டான்னு வச்சுக்கோங்க, இதுதான் 3rd ஸ்வாடு. இப்போ யார் ஃபஸ்ட்டு ஸ்வாடு யார் செகண்டுன்றது தெரிஞ்சிடும். இப்போ பேகி நான் தான்டா ஃபஸ்ட்டாக இருப்பேன். பேகி யோசிக்கிறான், ஆஹா இவன் ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சண்டை போட எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு பேகி நினைக்கிறான். அந்த இடத்துல ஸோ இல்யூஷன் டெக்னிக்காக யூஸ் பண்ணுறான் பேகி. அந்த இடத்துல அவன் ஃபிஸ்ட்டில் தானே ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் வயிற்றில் கிக் பண்ண என்ன பண்ணுவான் அவன் கீழே குனிஞ்சு வயிற்றுல எட்டி விட்றான். இதை நம்ம வாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எட்டி விட்டதில் பறக்கிறான். வாங்க அந்த இடத்துல பறந்து போய் விழுறான். திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து கிக் டெக்னிக் மூலமாக. வாங்க தள்ளி போய் விழுறாங்க. சரி நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். என் தலை வந்தா ஜெயிச்சா, என் தலை வந்தா பேகி 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 அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. பேகி தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வாட் ஆகிறான். அந்த இடத்துல ஃபைனலிஸ்ட்டை பார்த்துருவோம். வாங்க, நம்ம பேகி தாங்க ஃபஸ்ட்டு. செகண்டு வாங்க, 3rd ஹோ சாங் ஹவா நம்ம ஆக்ஸ் கிளானை சேர்ந்த பொண்ணு. அடுத்து நம்ம டேக்கு. அடுத்து நம்ம ரெட் ஹேர் பொண்ணு. இந்த ரெட் ஹேரோட பொண்ணோட பேர் வந்து ஊ சங் ஜங்காங்க. அடுத்து நம்ம 3 கை தான் கடைசி. சரி, இப்போதைக்கு சும்மா பிளான் பண்ணியிருக்கோம் இந்த 6 ஸ்வாடை. ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஹீரோ நினைக்கிறான். ஃப்யூச்சரில் நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆகணும். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா என்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, அந்தளவுக்கு நான் பவர்ஃபுல்லாக மாறணும். நான் வைக்கிறதா ரூலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த இடத்துல இப்போ 3வது டெஸ்ட் நடக்க போதுங்க. காலையில் 8 மணி அளவில் டிமானிக் அகாடமியில் டேரக்டரோட ஆஃபீஸ் காமிக்கிறாங்க. என்ன உண்மையில அப்ரூவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு பேப்பரை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. கிராண்ட் கார்டியன் உங்களுக்கே தெரியும், இந்த லெஃப்ட் ரைட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே ஹெட் தான் இந்த கிராண்ட் கார்டியன். ஆமாம், நேற்று தான் தலைக்கட்டெல்லாம் முடிவு பண்ணாங்க இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம லார்டு கூட அதை அப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கிராண்ட் கார்டியன் சொல்கிறாரு. இந்த அகாடமியில் எப்படி நடக்கும்னா, ஒன்ஸ் கேடட் ஸ்டூடெண்ட்டை உள்ளே எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன டெஸ்ட்டு வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல், அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க முடிவு பண்ணதுக்கப்புறமா கவுன்சில் எல்டர்கிட்ட போகும். அப்புறமா நம்ம டீமன் லார்டு கிட்ட போய் அப்ரூவல் ஆகும். ஆனால் டெஸ்ட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி நாளே இந்த மாதிரி டெஸ்ட்டில் மாற்றம் வரவே வராது அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட்டில் ஏதோ பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு அவர். ஆனால் இந்த 6 மெயின் கிளானுக்கும் எப்படி நம்ம டீமன் லார்டை ஒத்துக்கிட்டாருன்னு தெரியலையே. ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு பிரின்சிபல் உணர்றாரு. அந்த இடத்துல ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் உணர்றாரு. அந்த இடத்துல கிராண்ட் கார்டியன் இது நோட் பண்ணுறாரு. அவர் சட்டை பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்துறாரு. நம்ம டேரக்டர் அதை படித்து பார்த்துட்டு கடுப்பாகி அவரோட இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணி எரிச்சு தள்ளுறாரு அந்த பேப்பரை. சரி, அவரோட ஆர்டர் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 கிளானும் ஏதோ ஒரு வில்லத்தனத்தை பண்ண போகிறானுங்க இந்த டெஸ்ட்டில் அப்படின்றத மட்டும் நம்ம டேரக்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன வில்லத்தனன்றதை நானும் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம டேரக்டர் சொல்கிறாரு. காலையில் ஒரு 10 மணி அளவில் கிரவுண்டில் எல்லோரும் கூடியிருக்காங்க பேட்சோட. பரவாயில்லையில கான்ஃபிடென்ட்டாக நின்றுருக்கானுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானுங்க போல இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் அந்த இடத்துல. ஆனால் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்துட்டோமே,
ஆனால் இன்னும் 15 நிமிஷம் ஆச்சு, இன்னும் யாரையுமே காணுமே அப்படின்னு ஹீரோவே ஆச்சரியப்படுறான். அந்த இடத்துல எந்த இன்ஸ்ட்ரக்டருமே வரலையே. ஓ அவங்க இன்ஸ்ட்ரக்டர் வராங்க அப்படின்னு யாரோ வாய்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒழுங்கா நடங்கடா, அந்த டைரக்ஷனை பார்த்து நடங்க போங்க அப்படின்னு யாரோ கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு, முகம்லாம் மூடி இருக்கு, உடம்புலாம் ரத்த காயமா இருக்கு. யாரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட இவங்கள ஜெயில் கதிகள்ல எல்லாரும் 20 நாளா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க போல தேர்ட் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு பிரின்சிபல் பேசுறாரு. ஆமா சார், கடைசி நிமிஷத்துல டெஸ்ட்ல ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னு நம்ம பிரின்சிபல் சொல்றாரு. என்னது கடைசி நிமிஷத்துல மாற்றமா, எனக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுது. என்னதான் நடக்குது இங்க, இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஏன் இவங்களை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்குள்ளே மாற்றி பேசிட்டு இருக்காங்க. உடன் ஸ்வாட் தானங்க கொடுப்பாங்க, இப்போ என்னங்க உண்மையான ஸ்வாடை கொடுக்குறாங்க, இந்த உண்மையான ஸ்வாடா அப்படின்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆமாம், ஸ்வாட் டீமன் ஃபார்மேஷனோட நீங்கள் இன்ஸ்ட்ரக்டரை தோக்கடிக்கணுன்றதான் இப்போ உண்மையான டெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ புது டெஸ்ட்டில் வச்சு இந்த மாற்றம், உங்கள் எனிமீஸை நீங்கள் தோக்கடிக்க போகிறீங்க ஸ்வாட் ஃபார்மேஷனை வச்சு. உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே ஒரு பிரிசனர்ஸ் தான், அவங்களோட பவர் எல்லாத்தையும் நாங்கள் லிமிட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பிரிசனர்ஸ் எல்லாமே நல்லதை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், கெட்டதை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்கள நீங்கள் கொல்லணும் உங்கள் டீமன் ஸ்வாட் ஃபார்மேஷனை வச்சு. புரியுது அவங்களுக்கு? அதான் அந்த டெஸ்ட்டோட முக்கியமான நோக்கமே, அவங்கள தோக்கடிக்கிறது இல்லை, கொல்றது அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. சொல்லப்போனால் இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். உங்கள் எனிமீஸ்க்கு நாங்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம், அந்த பிரிசனர்ஸ்க்கு உங்களை தோக்கடிச்சிட்டா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீடம் தரோன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. எல்லா பசங்களும் பயந்து நடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம உயிர் ஆபத்தில் இருக்குன்றதுனால. ஆஹா, எல்லாரோட மூடு சேஞ்ச் ஆயிருக்குன்ற ஹீரோ நோட் பண்ணுறான் அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட்டு நம்ம சாமா சக்கோடைய குரூப்பை கூப்பிடுவோம். ஓகே சார். சரி, அவனை ப்ரெஷர் பாயிண்ட்ல ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த பிரிசனரோட இதை தலையிலேருந்து தூக்குறாங்க. இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. அந்த இடத்துல எல்லாரும் ஸ்வாட் ஃபார்மேஷனை அந்த பிரிசனர் நோக்கி செலுத்துறாங்க. ஆமாம், என்ன நடக்குது இங்கே, எனக்கு சுதந்திர தரது தானே சொன்னாங்க, இந்த ஸ்வாட் ஃபார்மேஷனை தோக்கடிச்சா எல்லா ஸ்டூடெண்ட் நடுங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் இவங்களாம் குழந்தைங்களாச்சே, இவங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். எல்லாரும் தேர்ட் ஃபார்மேஷனை பண்ணுங்க அப்படின்னு லீடர் ஆர்டர் கொடுக்குறான். எல்லாருமே அவங்க ஸ்வாட் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்களாம் சீரியஸாக இருக்காங்க போல்றதே என்ன கொல்றதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க மார்ஷல் ஆர்டிஸ்ட். எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த இடத்துல இவங்க அட்டாக் பண்ணுறது எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மார்ஷல் ஆர்டிஸ்ட். அவனை நோக்கி அட்டாக் வருது, ரத்தம் தெரிக்குது அவன் உடம்புல இருந்து, மாற்றி கத்தியெல்லாம் சொருவிட்டே இருக்கானுங்க. மசில்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கேன், டெக்னிக்கலாக ப்ராப்பராகவே பண்ண முடியல. இப்போதான் நம்ம சான்ஸ், எல்லாரும் செகண்ட் ஃபார்மேஷனை பண்ணுங்க. இப்போ 2 பசங்க மாற்றி முட்டிக்கிறாங்க அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஓப்பனிங் இப்போ இந்த டைமில் போட்டு தரலாம், முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு ஆளை கழுத்தில் கத்திக்கிட்ட கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த பையன் கண்ணில் தனி சிந்துவான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பையனையா கொல்றது அப்படின்னு அந்த கத்தி அங்கேயே நிறுத்திடுவான் கழுத்துக்கிட்டே. கழுத்துக்கிட்டே நிறுத்திட்டானா ஹீரோ ஆச்சரியமா பார்க்குறான். இவன் கழுத்துக்கிட்ட நிறுத்தினா அந்த ஒரே செகண்டுங்க, அதே செகண்ட்ல உடம்புல 3 நாள் கத்தி பாயுது, ரத்தம் தெரிக்குது அந்த இடத்துல. எல்லாருமே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்டான்னு இப்படி கொன்னீங்க, நாங்கள் தான் எதுவுமே பண்ணலையடா அப்படின்ற மாதிரி அந்த பிரிசனர் கண்ணில் தண்ணி வரதை பார்த்தாலே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜஸ்டிஸ் ஃபேக்ஷனை சேர்ந்த பிரிசனர் நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ அநியாயம் செத்து போயிட்டாரு எல்லா ஸ்டூடெண்ட் கையாலையும். நான் ஒரு பர்சனை கொண்டுட்டேனா, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கொல்றாங்கல்ல, ஸோ அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரும் கத்துறானுங்க, கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாமா சக்கு கூட நம்ம நேரம் அவனை நிறுத்திருக்கலாம், அவன் என்ன கொண்டிருக்க மாட்டான் யாரையுமே, பேசாமல் நிறுத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சாமா சக்கு கூட யோசிக்கிறான். அந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட் நம்பர்லாம் சொல்லி நீங்களா பாஸ் ஆகிட்டீங்க தேர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல 7 பேர் தானா, மிச்சம் 2 பேர் மாற்றி இடிச்சுக்கிட்டாங்களே, அதனால தானே ஃபார்மேஷனே போச்சு. ஸோ அவங்க 2 பேரும் எடுத்துக்கல போல. இண்டிவிஜுவலாக அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க போல பர்ஃபார்மன்ஸை அப்படின்னு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். அந்த இடத்துல முக்கியமான குரூப்புக்கு ஒரு ஸ்கில்டான மார்ஷல் ஆர்ட் வந்தாங்க. கொஞ்சம் பார்த்தாலே தெரியல அவன் கெட்டவன்ட்டு. அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே ஸ்டார்ட் பண்ண உடனேவே என்ன பண்ணிட்டா, அந்த ஈவில் மார்ஷல் ஆர்டிஸ்ட் கையை வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க என்னதான் தடுத்தாலும் ரொம்ப ஈஸியாகவே அவன் தடுத்துட்டு இருந்தான். எப்படிங்க ஈஸியாக தடுத்தான் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம கேடட்ஸ்க்குலாம் இதான் முதல்ல சாவை சந்திக்கிறது. ஸோ எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க, நம்ம செத்துருவணும் அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே அவன் டீமன் ஸ்வாட் ஃபார்மேஷன் நல்லிஃபை பண்ணிட்டான். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கூடாது. ஏன்னா முகம் பின்னாடி இருந்து அவனுடைய ஸ்ப்ரிங் கிளான் டெக்னிக்காக வச்சு அட்டாக் பண்ணி கடிச்சிட்டான். அந்த ஒரு செகண்டில் அவனுக்குள்ளேயே பல கத்தி இறங்கிடுச்சு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணதுனால. இந்த ஒரு காரணத்தினால முகமுடைய குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தாங்க பாஸ் பண்ணாங்க. மற்ற பேர்லாம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவனுக்கு முக்கியமாக துணையாக இருந்த ஜாஹாயன் கூட வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்க. இதனால அடுத்து 3வது குரூப்பில் வெறும் 3 பேர் தாங்க பாஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபைட் பண்ண பிரிசனர் தன்னால் சாவ போகிறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணி செத்தாரு அந்த இடத்துல. அதுக்கடுத்து ஒரு 5 குரூப் தண்டை போட்டாங்க வாழ்வா சாவா பிரிசனர்ஸ்க்கு எதிராக. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூவி ஒன்று இருக்காங்க, அவன் குரூப் தான். இது வரைக்கும் எதுவும் தப்பாக நடக்கல, பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ நோக்கி தான் எல்லாரும் இதெல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பிரின்சிபல் கணிச்சிட்டாரு. ஏன் நம்ம ஹீரோ நோக்கி இதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவன் ஒரு 2 பேரோட கையை எடுத்துட்டான், 2 பேரோட கையை கேக்கு மாதிரி வெட்டி எடுத்துட்டான், ஒருத்தனோட டான்டினே அழிச்சிட்டான். இப்போ பெட்டில் படுத்துருக்கான், அவனால் எழுந்திரிக்க கூட முடியாது. இது மாதிரி 3 அடுத்த வாரிசாகக்கூடிய கேண்டிடேட்டை போட்டு தள்ளியிருக்காங்க. அவனை எப்படிங்க விட்டு வைக்க முடியும், மற்ற பேரையும் போட்டு தள்ளிட்டானா. அதனால் 4 வருஷம் வெயிட் பண்ண முடியாமல் இப்போவே ஒன்று முடிச்சு கட்டணும் சார். அந்த தேர்ட் டெஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க இந்த 6 கிளானும். என்னதான் இவங்க டெஸ்ட்டை மாற்றினாலும் இவங்க நினச்ச மாதிரி தான் நடக்குமா என்ன அப்போ நம்ம டேரக்டர் நினைக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோட குரூப் வரட்டும். ஓகே சார். அச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாங்க எல்லாருமே கடுப்பாக வராங்க.
ஏன்னா இப்போ வந்திருக்க பிரிசனருடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட் அந்தளவுக்கு இருக்குங்க. அவனுடைய உடம்புலேருந்து பவர் லிமிட்டில் தான் வச்சுருக்காங்க, பவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அவன் முறைச்சிட்டு இருக்கான் வெறிக்கொண்டு. ஆனால் அவன் யாரையோ தேடுற மாதிரி இருக்குங்க பவர் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணும்போது கூட. என்னடா இது ஏதோ தேடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் கேர்ஃபுல்லாக அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம ஹீரோக்கு. என்னடா அது டெலிபத்தில் எனக்கு வார்னிங் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆஹா, லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணும்போது தெரியும் எனக்கு ஆப்பு வைக்க தான் பண்ணுறானுங்கன்ட்டு. சரி ஆரம்பிக்கலாம். அவன் சுற்றி தேடிக்கிட்டே இருக்கான் யாரையோ. என்னது இது அசையாமல் இருக்கான், என்ன அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருக்கான்னு என்ன ஹீரோ நினைக்கிறான். சரி எல்லாரும் 4th ஃபார்மேஷன் மூவ் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கமெண்ட் கொடுக்குறான். உடனே திரும்பி பார்க்குறான். தம்பி ஒன்னா தான்டா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்து ஹீரோவை சிரிக்கிறான் அவன். சரி இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண போகிறாங்க, போட்டு தள்ள போகிறாங்களா, எல்லாத்தையுமே நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். வீடியோவை வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.